கொளத்தூர் GKM பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் 25.72 கோடியில் உருவாக்கப்பட்டுள்ள திருமண மாளிகையை திறந்து வைக்கிறார். கொளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார். 15 இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து சீர்வரிசை வழங்கி சிறப்புரை ஆற்றவிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தனது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது வருகை தந்திருக்கிறார். முடிவுற்ற திட்டப்பணிகளையும் நலத்திட்டங்களையும் வழங்கி அவர் அந்த பகுதியில் செய்யப்படக்கூடிய முடிவுற்ற நலத்திட்ட பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறார். அதே நேரத்தில் 15 இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்து சீர்வரிசை வழங்கி திருமணம் நடத்தி வைத்து சிறப்புரையாற்றவும் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தற்போது அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குளத்தூர் தொகுதிக்கு வந்து அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகளை பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது சென்னை குளத்தூர் தனது சொந்த தொகுதியான குளத்தூருக்கு உயர்ந்திருக்கிறார். அங்கு என்னென்ன திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார்? வணக்கம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார். அந்த நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜம்புலிங்கம் பிரதான சாலை GKM காலனி 12வது தெருவில் அமைய இருக்கக்கூடிய அரசு மாதிரி மேல்நிலை பள்ளிக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி வரக்கூடிய அந்த நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடம் கட்டப்படுவதற்கான திட்டமிடல்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா என்பது சென்னை கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய GKM காலனி பகுதியில் நடைபெறுகிறது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அடிக்கல் நாட்டி வைத்திருக்கிறார். குறிப்பாக அதற்கு முன்னதாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்படக்கூடிய நிலையில் அங்கிருக்கிறவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளிக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கற்கும் வசதி ஏற்படுத்திடவும் வளர்ந்து வரும் அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு புதிய கட்டமைப்புகளுடன் அரசு பள்ளிகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் கொளத்தூர் GKM காலனியில் இயங்கி வந்த பழமையான அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியை மேம்படுத்தும் வகையில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் 11.17 கோடி மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் புதிய பள்ளி கட்டடம் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த பள்ளி கட்டடம் 23 வகுப்பறைகள், 5 ஸ்மார்ட் வகுப்பறைகள், இயற்பியல், வேதியியல், கணினி மற்றும் அறிவியல் என 4 நவீன ஆய்வகங்கள், தேர்வு மையம், நூலகம், ஆசிரியர்கள் அறை, அலுவலக அறை, கழிப்பறைகள் மற்றும் சிறார் விளையாட்டு பகுதிகள் என பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அமைக்கப்பட இருக்கிறது. இதன் மூலம் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பெரிதும் பயன்பெறுவார்கள் என்ற அடிப்படையில் தற்போது புதிய பள்ளி கட்டடத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.